தலைவரோட கூலி படத்துலேருந்து இப்போ கடைசி கேரக்டர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. அந்த கேரக்டர் யார், அந்த ஒரு கேரக்டர் இந்த ஒரு படத்தில் இந்த மணிக்கு ஒரு ரோல் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பற்றியும், அதே மணிக்கு இந்த ஒரு படத்துடைய ஆடியோ லான்ச் செகண்ட் சிங்கிளை பற்றி தான் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி தமிழ் சினிமா இன்ஃபோ சேனல் அமைச்சு சூரியன் கண்டிச்சு மட்டும் போட்டிருக்கோம்ல, அந்த ஒரு சேனல் வந்து வாட்ஸ்அப் அமைச்சிருக்கோம். வாட்ஸ்அப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், எல்லாமே மறக்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் எல்லாருமே நினச்ச மணிக்கு தான் அமீர் கான் கேரக்டர் தான் இன்றைக்கி ரிவீல் பண்ணியிருக்காங்க. இவங்க ரிவீல் பண்ணுறதுக்கு முன்னாடி அவரை ரிவீல் பண்ணி நிறைய அப்டேட்ஸ் கொடுத்து படத்தோட ஹைப்பை பயங்கரமாக பீக்கில் ஏற்றிட்டார். இந்த ஒரு படத்தில் அவர் 7 நிமிஷம் வரப்போகிற ஒரு தரமான ஒரு கேமியோ. இதனால் நார்த் இந்தியா முழுக்க இந்த படம் பயங்கரமாக ஃபேமஸ் ஆக போகுது. இதெல்லாம் தான் இந்த ஒரு படம் 1000 கோடி அடிக்க போகுது அந்த மணிக்கு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இவர் சொல்கிறதுக்கு முன்னாடியே சன் பிக்சர்ஸ் சொல்கிறதுக்கு முன்னாடி இவர் சொன்னது சன் பிக்சர்ஸ்க்கு பர்சனலாக ஒரு வருத்தமான ஒரு விஷயம் தான். பட் ஆனாலும் பரவாயில்ல, இப்போ அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு படத்துடைய ஆடியோ லான்ச் அப்படிங்கிறது ஜூலை 27 மேக்ஸிமம் நடந்துரும் அந்த மணிக்கு தான் வந்து சொல்கிறாங்க. ஏன்னா அனிருத் 26 ரிட்டன் ஆயிடுவார் அந்த ஒரு கான்செப்டை முடிச்சுட்டு. ஸோ அப்படியே 27 இந்த கான்செப்ட்டுக்கு வந்துருவார் அந்த மணிக்கு வந்து சொல்கிறாங்க. ஸோ 27 நடந்து முடிஞ்சால் நமக்கும் சந்தோஷம் தான். பட் ஆனால் இன்னொரு விஷயம், இந்த ஒரு படத்துக்கு அட்வான்டேஜாக அமையிறது ஆகஸ்ட் மாதமே நடந்தால் கரெக்டாக ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இருக்கும்போது தலைவரோட ஸ்பீச் அந்த எஃபெக்ட் எல்லாம் சேரும்போது ஒரு 2 மடங்கு ஜெயிலர் ஒரு எஃபெக்ட் வந்து நம்ம வந்து பார்ப்போம் என்ன செய்ய போகிறாங்கன்னு. உங்களுக்கு எந்த ரிலீஸ் ஆனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறத கமெண்ட்ஸில் போட்டுருங்க. செகண்ட் சிங்கிள் அப்படிங்கிறது கூடிய விரைவில் வரப்போகுது. நன்றி, வணக்கம்.